வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜக மாநில தலைவர் தேர்தல் இருக்குல்ல, அதனுடைய ரிசல்ட் 21ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னும் தேர்தலே நடக்கலை. தேர்தலை நடத்தக்கூடிய கிஷன் ரெட்டி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டிருக்காரு. அவர் ஊர்லேயே இல்லை. அதுக்குள்ள திமுக அதிமுகவினர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பதவியிலிருந்து நீக்கம் அப்படின்னு ஒருத்தர் பதிவு போடுறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் ஆடு பிரியாணி போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போடுறாரு. இது மாதிரி திமுக அதிமுகவினர் அவசரப்பட்டு பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது. அதுலேயும் அந்த சங்கர் அப்படிங்கிறவர்லாம் லாஸ்ட் 2 வருஷமா இதே தான் வேலையை சுற்றிக்கிட்டு இருப்பார் போல. அண்ணாமலையுடைய பதவியை அப்போ நீக்கிட்டாங்க இப்போ நீக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷமா போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு பதிவு. அதை மட்டும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பதிவுகளை போட்டிருப்பாரு. அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்க போகிறாங்க அப்படின்னு. எதுவும் நடக்கலை. இப்போ கிஷன் ரெட்டி ஊர்லேயே இல்லாத சமயத்தில் அண்ணாமலை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் வரதை பார்க்குறோம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா புதிய பாஜக மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டு கூடிய விரைவாக வெளிவர இருக்குது. அந்த லிஸ்ட்டு வெளிவந்த பிறகு புதிய மாவட்ட தலைவர்கள், மாநில மையக்குழு நிர்வாகிகள், மேலிட பொறுப்பாளர்கள் இருக்காங்களே சுதாகர் ரெட்டி, அரவிந்த் மேனன், அவங்க அடுத்து இந்த தேர்தலை நடத்தக்கூடிய கிஷன் ரெட்டி, இவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்துவாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் 3 பேர் வந்து நாமினேட் செய்யப்பட்டு டெல்லி மேலிடத்துக்கு அனுப்பப்படும். அந்த 3 பேரில் இந்த கமிட்டி, இந்த குரூப் வந்து செலக்ட் பண்ணி அனுப்பக்கூடிய 3 பேரில் ஒருத்தரை பாஜக மேலிடம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுதான் ரூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ணாமலை அந்த லிஸ்ட்டில் இருக்காரு. நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 3 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தரை பாஜகவுடைய தலைவராக பாஜக மேலிடம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பரபரப்பான சூழலில் வலதுசாரி சிந்தனையாளர்கள் நிறைய பேர் பாஜக ஸ்டேட் பிரசிடென்ட் தேர்தல் தொடர்பாக பல்வேறு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அதில் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர், ஜேர்னலிஸ்ட்டு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியா கிட்ட ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அதில் ஷாக்கிங்கான சில தகவல்லாம் அவர் ஷேர் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமீபத்தில் துக்ளக்குடி ஆண்டு விழா ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, அந்த ஃபங்க்ஷனுக்கு பியூஷ் கோயல் வந்திருந்தார். பியூஷ் கோயல் பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடைய பேரை கூட குறிப்பிடலை அந்த நிகழ்ச்சியில். இத்தனைக்கும் அண்ணாமலை தான் பியூஷ் கோயலை விமான நிலையத்துக்கு போய் ரிசீவ் பண்ணுறாரு, வரவேற்பு கொடுக்குறாரு, ஏர்போர்ட்டில் போய் வரவேற்பு கொடுக்குறாரு. அப்போ பியூஷ் கோயல் ஒரு மத்திய அமைச்சர் துக்ளக் ஆண்டு விழாவில் அண்ணாமலையுடைய பேரை சொல்கிறதுல என்ன தயக்கம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகாஷ் அப்படிங்கிறவர் கேள்வி எழுப்புறாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மாவட்ட தலைவர்களுடைய லிஸ்ட்டு முன்கூட்டியே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இன்னும் போஸ்ட்போன் ஆகிக்கு இருக்கு. இன்னும் மாவட்ட தலைவர்களுடைய லிஸ்ட்டு வரவே இல்லை. அந்த பிரகாஷ் கேட்குறாரு, 30லேருந்து 33 மாவட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் வெளியிட போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 35 பேர்கிட்ட வந்து வெளியிடுவாங்க. அந்த 35 பேர்லாம் சேர்ந்து ஸ்டேட் பிரசிடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுற அந்த இதில் இருப்பாங்க. 35 மாவட்ட தலைவர்கள் பட்டியலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளவு காலதாமதம்? ஏன்னா அதில் தான் ஏகப்பட்ட லாபி வந்து நடக்குது. உதாரணத்துக்கு எல் முருகன் அவர்கள் சைட்லேருந்து அவர் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு, இவரை தான் தலைவராக போடணும் இந்த இடத்துக்கு அப்படின்னு அவர் ஸ்டைலிருந்து ஒரு ப்ரெஷர் வருது. தமிழிசை சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் வருது. இது மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூ வந்து போய்க்கு இருக்கு. அண்ணாமலை பயங்கர அதிருப்தியில் வந்து இருக்காரு. இது என்னுடைய கேமு. நீங்கள் தமிழிசை அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை வருடங்கள் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. எல் முருகன் அவர்களும் பல வருடங்கள் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அப்போ அவங்கவுங்க காலகட்டத்தில் அவங்களுடைய கேமை நீங்கள் விளையாண்டீங்க. இது என்னுடைய காலகட்டம், ஏன் கேமு. நான் வந்து யாரை வந்து செலக்ட் பண்ணணும், எனக்கு கீழே யார் வந்து வேலை பார்க்கணும், யார் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தால் மாவட்ட தலைவராக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் முடிவெடுக்கணும். இதில் உங்களுக்கு பிடிச்சவங்களை கொண்டு வந்து திணிக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு அண்ணாமலை இந்த விஷயத்துலலாம் அதிருப்தியில் இருப்பதாக செய்திகளை கேள்விப்பட முடியுது. அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ஒன்று ஃப்ரீடமாக முழு அதிகாரம் எனக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா பாருங்கள், இல்லைன்னா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை, நான் வேறு கட்சியில் வந்து சேர மாட்டேன், புதுசாக கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டேன், நான் இதிலேயே பிஜேபியிலேயே ஒரு தொண்டனாக இருந்துட்டு போயிடுறேன். ஒன்று என்கிட்ட பவரை கொடுத்தீங்கன்னா அந்த முழு பவர் என்கிட்ட இருக்கணும், அதில் வந்து உங்களுடைய விருப்பங்களை வந்து என்கிட்ட திணிக்கக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சைடில் இருந்து சொல்லப்படுதான். இந்த கருத்துக்களை அந்த ஜேர்னலிஸ்ட் பிரகாஷ் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது பயங்கர ஷாக்கு. ஆமாம், யோசிச்சு பார்க்கும்போது ஏன் துக்ளக் ஃபங்க்ஷனில் அண்ணாமலையுடைய பேரை கூட வந்து குறிப்பிடலை, தமிழிசை அவர்களுடைய பேரை குறிப்பிடுறாரு பியூஷ் கோயல் அவர்கள், ஆனால் அண்ணாமலையுடைய பேரை குறிப்பிடலை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பல்வேறு யோசனைகள் வருது. ஆக மொத்தம் ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களுடைய கருத்து என்ன தெரியுமா? ஒன்று, அண்ணாமலைக்கு கட்சி வளரணும், அடுத்த கட்டத்துக்கு இப்போ சிங்கிள் டிஜிட்லேருந்து டபுள் டிஜிட்டுக்கு பிஜேபி அண்ணாமலை வளர்த்துருக்காரு. இது 11%லேருந்து 15%, 20% இப்படி ஏறு முகத்தில் போகணும் அப்படின்னா அண்ணாமலையை மறுபடியும் ஸ்டேட் பிரசிடெண்ட் ஆக்குங்க. மாநில தலைவர் ஆக்குறது மட்டும் இல்லாமல் முழு அதிகாரத்தை அண்ணாமலைகிட்ட கொடுங்க. 100% ஃப்ரீடமாக அண்ணாமலை செயல்படணும். இடையில முன்னாள் தலைவர்கள்,
முன்னாள் ஆளுநர்கள் இவங்கெல்லாம் வந்து அழுத்தம் கொடுக்காத மாதிரி ஃபுல் ஃப்ரீடமை அண்ணாமலைக்கு கொடுத்து அவரை மறுபடியும் பிரசிடென்ட் ஆக்குறதுனா ஆக்குங்க. அப்படி ஆக்கினா மட்டும்தான் கட்சி ஏறுமுகத்துக்கு போகும். இல்லை அப்படின்னா வேற உங்களுக்கு பிடிச்ச யாரை வேணாலும் ஆக்கிக்கோங்க, டெஃபினட்டாக தமிழக பாஜக அடுத்த கட்டத்துக்கு வளராது அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கோங்க அப்படின்னு பாஜக தொண்டர்களே நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.